எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலவேளைகளை சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாறாத ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு நியாயமாய் தர வேண்டிய ஆசீர்வாதத்தை நிச்சயம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு தர வேண்டிய ப்ரொமோஷனை அவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிற சில நன்மைகளை அவர் உங்களுடைய கரத்திலே கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய நல்ல காரியங்கள், நியாயமாய் வர வேண்டிய செட்டில்மெண்ட் உங்களுடைய கரத்தை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. காரணம் என்னன்னா, அது உங்களுக்காக குறித்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், உங்களுக்காக குறித்து வைக்கப்பட்ட நன்மைகள், உங்களுக்கு குறித்து வைக்கப்பட்ட மேன்மைகளை கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு குறித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அதை அப்படியே நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. யோபு 23:12 சொல்லுகிறது, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று யோபு சொல்லுகிறார். அவர் வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் அதை காத்து கொண்டேன் என்று சொல்லி, ஆகாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம். சாப்பிட்டால் தான் உயிர் வாழ முடியும் என்று சொல்லி அதற்காக தான் நாம் உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், பாதுகாக்கிறோம், ஊரெல்லாம் போய் ஏமாற்றி சுற்றி திரிகிறோம். ஆனால் யோபு சொல்லுகிறான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் அவருடைய வார்த்தையை காத்து கொண்டேன் என்று சொல்லி, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆகாரத்தை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நிற்போம் என்று சொன்னால் நிச்சயம் சொல்லுகிறேன், உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடித்து உங்கள் தலையை உயர்த்தி வாழ வைப்பாராக. கர்த்தருடைய ஊழியக்காரராக நான் சொல்லுகிறேன், என் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும், வாழ வைக்கும், உங்கள் கண்ணீரை துடைக்கும், உங்களை உயர்த்தும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, சூழ்நிலைகள் ஆண்டவரே, பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து ஆண்டவரே சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறவர்களை கர்த்தரில் பலப்படுத்தி வாழ வைப்பீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக உடைய சமாதானத்தினால் நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறித்ததை என் தேவனின் நிறைவேற்றி ஆசீர்வதியும். உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.